இந்த வாரம் நீங்கள் எடுக்கும் முடிவில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் சிலருக்கு புதிராக இருக்கும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி உண்டாகும். புதிய தொழிலில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலாளர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். பார்ட்னர்களுடன் சிறு வாக்குவாதங்கள் உண்டாகலாம். குடும்பத்தில் பண வரவிற்க குறைவு இருக்காது. அதிகமான வருமானங்கள் கிடைக்கும். உடல்நிலையில் அவ்வப்போது தொந்தரவுகள் வருவதை தவிர உங்களுக்கு நன்மையே நடக்கும். வேலை பளுவின் காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாமல் போகலாம். உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெற்று தக்க வெகுமதி பெறுவார்கள். நிர்வாகத் திறமை கொண்டவர்கள் உயர்நிலையை அடைய பெறுவார்கள். பெண்களின் நீண்ட நாளைய கனவுகள் நனவாகும். கணவரின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் அதிகரிக்கும். நேர்மையாக நடந்து கொள்வதன் மூலம் ஆசிரியர்களுடைய பாராட்டை பெறலாம். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீர்கள். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பூசம். எந்த ஒரு வேலையை செய்யும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் ஏற்படலாம். ராசியாதிபதி சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பண வரத்துகள் குறையும். உடலில் சோர்வு ஏற்படும். ஆயில்யம். இந்த வாரம் வீண் பிரச்சனைகள் தலை தூக்கும். நண்பர்கள் உறவினருடன் மன வருத்தம் உண்டாகலாம். பயணங்கள் செல்ல நேரிடும். கூட்டுத் தொழில் அல்லது வியாபாரம் செய்வர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளுக்கள் கூடும். பரிகாரம். திங்கள் கிழமைகளில் அம்பாளை மல்லிகை மலர் கொண்டு வழிபட்டு வாருங்கள்.